அச்சக தொழிலை ஆரம்பத்த காலத்தில் இருந்த அச்சு இயந்திரங்களுக்கும் இன்று தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து விட்டது. அப்படியாக இருக்கும் பட்சத்தில் டிஜிட்டல் அச்சு தொழில் முறைகளுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள்? லைத்தோ என்றால் ஒரு நான் கலர் அச்சு அடிக்க வேண்டும் என்றால் 4 கலரில் ஃபில்ம் செய்து பிளேட் செய்து அடிக்க வேண்டும். டிஜிட்டல் என்றால் அது ஒரே ரன்னில் அது அடித்துவிடும். அப்போது அதற்கு உரிய நேரமும் அது 1 மணி நேரத்தில் அடிக்கிற வேலையை இது 10 நிமிஷத்தில் அடித்துவிடும். அதே நேரம் இன்னும் தரமாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் மிஷின்களுக்கான கூலி மிகப்பெரியது. இந்த வருடப்போக்கில் நீங்கள் மிக நினைவில் கொள்ளுகின்ற ஆர்டர், அதாவது மிக முக்கியமான வேலை என்று எதை கருதுகிறீர்கள்? ஆ திருமணமாகி திருமணத்துக்காக வந்து எனக்கு அச்சுதல் அடித்தவர்களும், அதன் பின் அவர் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வந்து அச்சடித்தவர்களும், அந்த பிள்ளைக்கு சாமத்திக்கு வந்து அடித்தவர்களும் உண்மையில் எனக்கு அவர்கள் ஞாபகப்படுத்தி, "அண்ணா உங்களுடன் தான் வெட்டிங் கார்டும் அடித்தோம், பிள்ளைக்கு மகளுக்கும் அடித்தோம், மகளுக்கு சாமத்திக்கும் அடிக்கும்போது உண்மையில் அதை விட சந்தோஷம் வேறொன்றும் இல்லை." இந்த 38 வருடங்களில் நீங்கள் மிக ஏராளமான வாடிக்கையாளர்களை கண்டிருப்பீர்கள். ஆமா. அந்த வாடிக்கையாளர்கள் பற்றிய அனுபவமும் எப்படிப்பட்டது? எந்த ஒரு வாடிக்கையாளரும் இந்த ரிவ்யூல எங்களை பற்றி குறைவாக எழுதினதில்லை. அவ்வளவு சிறப்பாக எழுதுகிறார்கள். அது ஒரு பெருமிதம். என்றால் வரும் இந்த இந்த ஓத்தோஸ் ஏரியாவில் அ எனக்கு போட்டியாக வரும் இல்லை அடுத்தது. இருந்தவரை எல்லாம் மூடி போட்டு சென்று விட்டார்கள். காரணம் ரேட்ஸ் ப்ராப்ளம். அ இதில் நிலைத்து நிற்க உங்களுக்கு முக்கியமாக காரணம் என்று நீங்க எதை எதை கருதுகிறீர்கள்? நான் நினைக்கிறேன் எனது தமிழ் ஆளுமை. நான் தமிழில் பட்டம் பெற்றுள்ளேன். இப்போ எம்.ஏ 2வது வருடம் கற்றுக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம். இது உங்கள் அலைகள் மீடியா. நான் கார்த்திகா. 38 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் அச்சுத்துறையில் பணியாற்றி வரும் பாலரவி அண்ணாவை தான் நாங்கள் இன்று பேட்டி காண போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இலங்கையிலிருந்து பிரித்தானியா வந்து 38 வருடங்களாக அச்சுத்துறையில் பணியாற்றி வருகின்றீர்கள். இலங்கையில் எங்கே பிறந்து வந்த விடயம் தொடர்பாக எங்களுடன் கதைக்க முடியுமா? நான் உடுவிலில் பிறந்தேன். ம்ஹ்ம். உடுவிலில் பிறந்து உடுவிலில் அ மானிப்பா மெமோரியல், ஸ்கந்தா பாடசாலையில் படித்தேன். அ கல் கல்வி சாதாரண பரீட்சை மட்டும் அங்கு படித்த பின், தந்தையாருக்கு மட்டக்களப்புக்கு மாற்றம் கிடைத்ததால், மட்டக்களப்புக்கு மாறி அங்கு சாதாரண தரமும், உயர் தரமும் மட்டக்களப்பு அரசினர் கல்லூரியில் கல்வி கற்றேன். அதைத் தொடர்ந்து கொழும்பில் வந்து சேட்டலைட் டெலெக்ஸ் ஆப்பரேட்டராக வேலை செய்தேன். அங்கிருக்கும் பொழுதே எனது தந்தையார் காலமாகிவிட்டார். அப்போது எனக்கு 5 தங்கைகள். அப்போ வெளிநாடு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம். மாணவனாக லண்டனுக்கு வந்தேன். வந்து இங்கு கல்வி கற்று, கல்வி கற்கும் வேளையில் எமது பாலிய தோழர்கள் இங்கு இருந்திருந்தார்கள். அதுவும் மட்டக்களப்பைச் சேர்ந்த தோழர்கள். அவர்களுக்கு அச்சுத் தேவைகள் நிறைய ஏற்பட்டது. அதன் விளைவாக நான் அச்சு இயந்திரத்தை வாங்கி, நான் வாடகைக்கு இருந்த வீட்டில் கராஜுக்குள் அந்த மெஷினை கொண்டு வைத்து, அந்த மெஷினை வித்தவரை கொண்டே பழகி, பாடசாலை முடிந்த வேளைகளில் அங்கு வந்து மாலைகளிலும், சனி ஞாயிறிலும் அச்சுத் தொழில் செய்வதும், பிறகு திங்கள் செவ்வாய் நாட்களில் பள்ளிக்கூடத்துக்கு போவதுமாக இதை ஒரு ஒரு ஹொபி விளையாட்டாகத்தான் இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். ஆ. பிரித்தானியாவுக்கு நீங்கள் எந்த காலப்பகுதியில் வந்தீர்கள்? நான் 85 ஜனவரியில் லண்டனுக்கு வந்தேன். அதன் பிறகு 38 வருடங்களாக இந்த அச்சுத் தொழில் நடத்துவதுன்றது சர்வசாதாரணமான விடயம் அல்ல. அந்த பயணம் தொடர்பாக விளக்க முடியுமா எங்களுக்கு? ஆமாம். வந்த புதுசில் டொட்னத்தில் உள்ள ஒரு பிலிப் லேன் என்ற இடத்தில் தான் இருந்தேன். 85ல். ம். அப்போது இந்த மட்டக்களப்பு மாணவர்கள் தொடர்ந்து என்னிடம் அ அ அச்சுத் தொழில் கேட்டபடியா, நான் வீட்டில் இருந்து கம்ப்யூட்டரை வாங்கி, வீட்டிலிருந்து 85ஆம் ஆண்டே ஆரம்பித்து விட்டேன். வீட்டில் ஆரம்பித்து, அதை கொண்டு போய் வெளியில் பிரிண்டர்ஸ்ட்ட குடுத்து, பிரிண்ட் பண்ணி, அ அதை எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு குடுத்து, எனக்கு அதில் ஒரு சிறிய கமிஷன் கிடைக்கும். செய்து கொண்டிருக்கும் வேளையில், போத்தம்பர தமிழ்ச் சங்கத்தின் அ இணைப்பு கிடைத்தது. நான் ஒரு கவிஞன். அப்போ நான் படிக்கிற பாடசாலையில் நடந்த லண்டனின் 1வது கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் நான் வந்தபொழுது, மற்ற ஓத்துசுவைச் சேர்ந்த தமிழ்ச்சங்கத்தின் பிரதிநிதிகளும் வந்திருந்தார்கள். அவர்கள் என்னை அங்கு கண்டபோது,
என்னிடம் விசாரித்த போது அந்த முதல் கவியரங்கத்தை பாராட்டி மகிழ்ந்து போட்டு அங்கே இருக்கிறேன் என்று கேட்டபோது நான் ஓட்டு என்று சொன்ன பின்னர் அவர்கள் என்னை தாங்கள் நடத்துகின்ற அலை ஓசை என்ற பத்திரிகைக்கு என்னையும் என் நண்பன் ஜெயக்குமார் என்றவரையும் ஆசிரியர்களாக நியமித்தார்கள். அப்போது நாங்கள் வீட்டிலே டைப் பண்ணுவது, பிறகு கொண்டு போய் ஒரு வெளியாள்கிட்ட கொண்டு போய் அச்சடிப்பது, அப்படி நாங்கள் செய்து வந்தோம். அந்த அச்சடிக்கும் இடத்தில் அவர்கள் கொஞ்சம் குறைந்த அ ரேட் ஆகியபடியால் அவர்கள் எங்கள் வேலையை டிலே பண்ணத் தொடங்கிவிட்டார்கள். ஆனபடியால் நாங்கள் அவர்களுடன் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாம போய்விட்டது. அதன் காரணமாகத்தான் உடனடியாக ஒரு அச்சு இயந்திரத்தை வேண்டி அப்பொழுது நான் போட்டோஷாப்புக்கு நான் மூவ் பண்ணி வந்துவிட்டேன். கராச்சிக்குள்ளேயே மிஷினை போட்டு அ மாலை நேரங்களில் அந்த புத்தகத்தை அடிப்பது, பிறகு பள்ளிக்கூடம் போவது அப்படி ஆரம்பித்தது. சவால்களை சந்தித்த பின்புதான் இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பமா. என்றீர்கள். ஆமாமா. நல்லது. அச்சக தொழில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள் என்று எதை கருதுகிறீர்கள்? அச்சென்றாலே என்னென்று தெரியாத நிலை. இதுக்குள் வந்து நாங்கள் அச்சு மெஷினை வேண்டி அதன் பின் நான் டொட்னம் என்ற இடத்தில் கோல்டன் பிரிண்டர்ஸ் என்ற பெயரில் ஒரு இடத்தை எடுத்து அப்போது நாங்கள் வேறு இடங்களிலும் வேலை செய்தபடியா கையில் நிறைய காசும் கடன் அட்டைகளும் நிறைய இருந்தது. கடன் அட்டைகள் லிமிட்டும் நிறைய இருந்தது. அப்போது துணிந்து சரி இறங்கியாச்சு செய்வோம் என்று அச்சு இயந்திரத்தை வேண்டி உதாரணமாக 10 பேப்பர் அடிக்கிறேன்டா 100 பேப்பர் டேமேஜ் பண்ணுவோம். அப்ப அங்க லாபத்துக்காக ஆரம்பிக்கவில்லை. பழகி, பழகி ஒரு இடத்துல வர சம்பளத்துல வச்சுக்கொண்டு இதை ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பித்து, பிறகு இது தொழிலாக மாறிவிட்டது. பிறகு எனது நண்பர்கள் என் அச்சகத்திலேயே இருந்து, அதை அச்சடித்து கொண்டு சென்று அது ஆரம்பத்தில் வேற பிரிண்டர்ஸும் இல்ல லண்டன்ல. முதலாவது பிரிண்டர். தமிழ் பிரிண்டர். அப்போது அச்சு எழுத்துக்கள் கூட வரவில்லை லண்டனில். அப்போ விடயங்களை நாங்கள் டைப் பண்ணுவோம். தலையங்கங்களை மட்டும் கம்ப்யூட்டர்ல அடிச்சு போட்டு ஒட்டுவோம். அப்படித்தான் நான் அந்த காலத்தில் அந்த அலைவோசி என்ற சஞ்சிகை வந்தது. 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில் லண்டனில் எவரிடமும் தமிழ் இல்லை. 2 பேர் தமிழ் ஃபோன் வச்சிருந்தவர். ஒரு ஆள் திரு நந்தகுமார், மற்றவர் காலம் சென்ற சிவா பிள்ளை. அப்போ 2 ஃபோன்ஸ் தான் இருந்தது. ஒன்று மதுரை, மற்றது மெட்ராஸ். அந்த எழுத்துக்கள் ரவுண்டாயும் இல்ல. வெட்டி, 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 வெட்டி வர எழுத்துக்களா தான் இருக்கும். அப்போ அதே பெரிய அளவில் லண்டன்ல அந்த நேரம் என்றால் தமிழ எழுத்துருவில பார்க்கிறது. அப்ப நாங்கள் அலையோசை புத்தகம் தான் முதலாவதாக அந்த அச்சில அடிக்கத் துவங்கினாங்கள் மேகசின். அதே நேரம் மட்டக்களப்பு சென்ட் மைக்கேல்ஸ் பள்ளிக்கூடத்தின் மேகசின்களும் அடித்த நாங்கள். அப்படி அடிச்சுருக்கும்போது அது ஒன்றிலிருந்து தொடங்கி அப்புறம் அவரது லீவ்லெட்ஸ் அடிக்கத் தொடங்கி எனது ஒரு சகோதரன் ஒன்றோட்ட சகோதரன் ரகுராம் என்றவர் என்ற மிஷின் மைண்டரா இருந்தவர். அப்போ அவர் தான் அதில் பழகினவர். அப்போ பெருமளவான பேப்பர்கள் டேமேஜ் ஆகினாலும் அது எங்களுக்கு ஒரு வெற்றி. நாங்கள் பழகி அந்த நேரத்தில் இந்த கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க. டெவலப்பர், ஃபிக்சர், வோட்டர் அண்டு. அப்போ டார்க் ரூம் எல்லாம் செட்டப் பண்ணி அதுக்குள்ள இருந்து மிகுந்த சுவாத்தியத்துக்கு கூடாத மனம் எல்லாம் வரும். அதுக்கு இருந்து டெவலப் பண்ணி, ஃபிக்ஸ் பண்ணி, ஓட்ட பண்ணி அந்த ஃபில்ம் எல்லாத்தையும் வெயிலில் காய விட்டு அப்புறம் அதை பிளேட்டில் போட்டு ஷூட் பண்ணி ஒரு கஷ்டமான வேலை. ஆனால் அது எங்களுக்கு அந்த நேரம் அது கஷ்டமாக தெரியவில்லை. அது ஒரு மாணவன் பழகுவதற்கு போல என்ற நிலைப்பாடு தான் ஏற்பட்டது. மிக சிறப்பாக அதை தொடர்ந்து அவர்கள் நண்பர்கள் என்றபடியால் 100க்கு 100% பிழபிடிப்பவர்களாக இல்லை. அப்போ வியாபாரமும் போய் கொண்டிருந்தது செவ்வனே. அதன் பிறகு நாம் லேட்டஸ்ட் மெஷின்கள் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைத்தது. அது முன் நாங்கள் 4 இடங்களுக்கு என் அச்சகம் மாற்றி விட்டேன். அதன் பிறகு பவுண்டரி ரோடு என்னும் இடத்தில் இருக்கும்பொழுது எனது குடும்பமும் மேலே இருந்தது. திருமணமாகி அப்போது ஆரம்பிக்கும்போது திருமணமாகவில்லை. பிறகு பவுண்டரி ரோடு வரும்போது எனக்கு மனைவி என்னுடன் வந்துவிட்டார். அப்போ நாங்கள் மேலே வீடு, கீழே அச்சகம். அப்போ இரவும் பகலும் வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கவில்லை. பள்ளிக்கூடம் போவது, வேலைக்கு போவது, வேலையை செய்வது அப்படி போய் கொண்டிருந்தது. அப்போ அதுக்கு பிறகுதான் வேற மிச்சத்திலே ஒரு பிரிண்டர் ஆரம்பித்தார். அப்புறம் ஈஸ்டாக ஒரு பிரிண்டர், வெம்பிலியில் ஒரு பிரிண்டர் அவர்கள்லாம் ஆரம்பித்தார்கள். எல்லாரும் மிகுந்த நட்போடு ஆளுக்கால் உதவி செய்து மிகவும் தோழமையுடன் அவர்கள் எல்லாம் என்னோடு பழகின்றார்கள். எனக்கும் அவர்களது உதவி சில வேளையில் என்னிடம் இல்லாததை அவர்கள் எனக்கு தந்தார்கள். நான் அச்சுத்துறை டைப் பண்ணுவதில் எனக்கு கொஞ்சம் வசதிகள் இருந்தபடியாக நான் அவர்கள் டைப் பண்ணி கொடுப்பேன். மிக ஒரு நண்புறவோடு நமது அச்சு தொழில் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் அங்கிருந்து மூவ் பண்ணி அப்புறம் கடைசியாக இங்கே வந்துமே இப்போ 20 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இப்பொழுது
ஒரு எப்படி ஒரு போலீஸ் துறை, ஆம்புலன்ஸ்கள் முக்கியமான தொழில் மாரி இந்த அச்சுத்துறையும் எமது மக்களுக்கு மட்டுமல்ல, கருப்பினத்தவர்களுக்கு, வெள்ளை இனத்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான இடமாக ஓடி வந்து திடீரென்று வந்து ஒன்றை செய்யக்கூடிய ஒரு இதுவும், மிக தோழமையுடன் அவர்கள் பழகுவதும் எனக்கு இது ஒரு வேலை மாரி எனக்கு தெரியவில்லை. நான் சந்தோஷமாக ஒரு 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 அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு தெரியவில்லை. மிக இலகுவான வேலையாகத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 2வது மனைவி என்று சொல்லலாம் இந்த அச்சுத்துறை. எனது மனைவி பிடித்த 2வது மனைவி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக ஈடுபாட்டுடன், சந்தோஷத்துடன், அதே நேரம் தமிழில் மிகுந்த ஆர்வம் உள்ளபடியால், பிழைத்திருத்தங்கள் செய்வதெல்லாம் எனக்கு இலகுவான தொழில். அப்ப பிழையின்றி தேவார புத்தகங்கள் அடிப்பதோ, ஆலயங்கள் எனக்கு லண்டன்ல உள்ள நிறைய ஆலயங்களுக்கு நான் 35, 40 வருடங்கள் மேல் 40 வருடங்களாக அச்சு செய்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அவர்களும் தந்துவிட்டால் பால்ரவிட்ட குடுத்தாச்சு, அது வேலைத்திறமா வருமென்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்திக் கொண்டிருக்கிறபடியால், பெயருடன் இதை மிக சந்தோஷமா செய்யக்கூடியதா இருக்கிறது. பிடித்தமான தொழிலை செய்யும்போது பிடித்தமான சந்தோஷமும் திறமையும் மேலோங்கும் என்பார்கள். ஆமா. நீங்கள் சவால்களை எதிர்கொள்வது பற்றி கதைக்கும் பொழுது, நவீன அச்சு இயந்திரங்களைப் பற்றி கதைத்தீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது, அச்சகத் தொழிலை ஆரம்பத்த காலத்தில் இருந்த அச்சு இயந்திரங்களுக்கும், இன்று தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டது. அப்படியாக இருக்கும் பட்சத்தில், டிஜிட்டல் அச்சு தொழில் முறைகளுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள்? ஆ டிஜிட்டல் நாங்கள் ஆரம்பித்தது லைத்தோ. லைத்தோ என்றால் ஒரு நான் கலர் அச்சு அடிக்க வேண்டும் என்றால் 4 கலரில ஃபில்ம் செய்து, பிளேட் செய்து அடிக்க வேண்டும். டிஜிட்டல் என்றால் அது ஒரே ரன்னில் அது அடித்துவிடும். அப்போது அதற்கு உரிய நேரமும், அது 1 மணி நேரத்தில் அடிக்கிற வேலையை இது 10 நிமிஷத்தில் அடித்துவிடும். அதே நேரம் இன்னும் தரமாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் மிஷின்களுக்கான கூலி மிகப் பெரியது. அதாவது கிளிக் சார்ஜ் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருக்கா ஒரு பேப்பர் போகும்பொழுதும், அதற்கான பணம் நாங்கள் எந்த கம்பெனியுடன் நாங்கள் கான்ட்ராக்ட் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ சிறிய சிறிய வேலைகள் செய்யும் பொழுது இந்த டிஜிட்டல் லாபகரமானது. 5000, 10,000 போன்ற பெரும் தொகையான லீவ்லெட்ஸ்கள் அதில் அடிக்கும் பொழுது எங்களுக்கு டிஜிட்டல் நட்டம். லைத்தோல் அடித்தால் லாபம். ஆனால் பெரும்பாலான லைத்தோ வேலைகள் இப்பொழுது நிறுத்திக் கொண்டு வருகிறார்கள். காரணம் இந்த நேரம் பின்ன காசு போனாலும் பரவாயில்லை. நாங்கள் டிஜிட்டலே அடித்து கொடுக்க வேண்டும். வருபவர்களும் காலை கொடுத்து பின்னேரம் எடுத்துக்கொண்டு வர மனநிலையில் வாரபடியால் எங்களுக்கு டிஜிட்டல்ல செய்வது, அ சிறிய வேலைகள் செய்வது, சிறிய வேலைகள் செய்வது உண்மையில் லாபகரம். பெரிய வேலையை எடுத்து அதில் நட்டப்படுவதை விட, சிறு சிறு வேலைகள் அடுத்து அதை செய்வது எங்களுக்கு மிகுந்த லாபம் அளிக்கிறது. அதாவது தொழில்நுட்பம் உங்களுடைய வேலையை மிக இலகுவாக்கியது. இலகுவாக்கியுள்ளது. ம்ஹ்ம். ஆமா. 38 வருடம் என்றது மிகச் சர்வசாதாரணமான வருடங்கள் அல்ல. இந்த வருடப்போக்கில் நீங்கள் மிக நினைவில் கொள்ளுகின்ற ஆர்டர், அதாவது மிக முக்கியமான வேலை என்று எதை கருதுகிறீர்கள்? அப்படி சொல்லப்போனால், ஆ திருமணமாகி திருமணத்துக்காக வந்து எனக்கு அச்சுதல் அடித்தவர்களும், அதன் பின் அவர் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வந்து அச்சடித்தவர்களும், அந்த பிள்ளைக்கு சாமத்திக்கு வந்து அடித்தவர்களும் உண்மையில் எனக்கு அவர்கள் ஞாபகப்படுத்தி, "அண்ணா உங்களுடன் தான் வெட்டிங் கார்டும் அடித்தோம், பிள்ளைக்கு மகளுக்கும் அடித்தோம், மகளுக்கு சாமத்திக்கும் அடிக்கும்போது உண்மையில் அதை விட சந்தோஷம் வேறொன்றும் இல்லை." அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மனநிறைவை தருகிறது. ஆம். இந்த 38 வருடங்களில் நீங்கள் மிக ஏராளமான வாடிக்கையாளர்களை கண்டிருப்பீர்கள். ஆமா. அந்த வாடிக்கையாளர்கள் பற்றிய அனுபவமும் எப்படிப்பட்டது? பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் வந்த ஒரு நாளிலே அ எ நான் இப்பொழுது நீங்கள் எந்த அச்சகத்தின் ரிவ்யூல பார்த்தா தெரியும். ஆ வேற வேற எங்கள் மக்கள் மட்டுமல்ல, வெள்ளைக்காரர் உண்டாயின, கருப்பினத்தவர் உண்டாயின, வேறு வேறு இனத்தவர் உண்டாயின, மிக சிறப்பாக அவர்கள் மிக பெருமிதமாக, தோழமையாக, கேட்கிறத விட திறமாக வெட்டித்தாண்டால் அ அச்சடிச்சு தாண்டா வெட்டி பேக் பண்ணி குடுக்கும் பொழுது, அவர்களுக்கு அது அ மிக மிக சந்தோஷத்தை அளிக்கிறது. அவர்கள் நல்ல முறையில எந்த ஒரு வாடிக்கையாளரும் அந்த ரிவ்யூல எங்களை பற்றி குறைவாக எழுதினதில்லை. அவ்வளவு சிறப்பாக எழுதுகிறார்கள். அது ஒரு பெருமிதம். என்றால் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சந்தோஷமாக திரும்பி செல்கிறார். தனக்கு தான் கேட்டதை விட தரமாக செய்து கொடுக்கிறோம் என்றும், அதே நேரம் மற்ற அச்சகங்களில் உள்ள விலையுடன் ஒப்பிடும் பொழுது, அ எனது விலை அவர்களுக்கு மிகவும் குறைவாக இருப்பபடியால் திரும்ப திரும்ப வருகிறார்கள். நான் இது உண்மையில் ஒரு லாபகரமான தொழிலுக்காக செய்யவில்லை. இது எனது ஒரு ஒரு மனதில் உள்ள ஒரு சந்தோஷத்துக்காக நான் அந்த தொழிலை செய்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான். நான் வேறு தொழில் செய்து கொண்டு தான் இது பரவலா செய்து வந்தேன் நான். அதன் பிறகு தொழிலா வரும்பொழுது, இது ஒரு முக்கியமான இந்த இந்த அது மட்டுமில்லை இந்த 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 ஓத்தோஸ் ஏரியாவில்
எனக்கு போட்டியாக வருமில்லை அடுத்தது. இருந்தவர்கள் எல்லாம் மூடி போட்டு சென்று விட்டார்கள். காரணம் ரேட்ஸ் ப்ராப்ளம், பார்க்கிங் ப்ராப்ளம் அந்த இந்த பிரச்சனை இருந்தபடியால் மூடி போட்டு சென்று விட்டார்கள். அப்ப நான் இப்போது மொனொப்பொலி என்று சொல்லலாம். தனிக்காட்டு ராஜா. ஆனால் அதை அப்படி நான் எண்ணவில்லை. நான் வருபவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். இராதவர்களிலும் சென்று கொண்டிருக்க அமைதியாக போய்க் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் எனது இலக்கு. அந்த இலக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆமாம். அச்சுத் தொழிலில் அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இந்த அனுபவத்தைக் கொண்டு இந்த தொழில்நுட்பத் துறையான் வளர்ச்சியானது உங்களுடைய அச்சுத் தொழிலுக்கு உதவி புரிந்ததா? அல்லது பாதகமாக அமைந்ததா? எவ்வாறு இருக்கிறது? அ இது நிச்சயமாக தொழில்நுட்பத்துறை மிகச் சிறப்பாக எனக்கு உதவி செய்துள்ளது. சில கட்டங்கள் இப்பொழுது இல்லை. அதாவது முன்பெல்லாம் அ கேக் பாக்ஸுகள், பலகார பெட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் கோல்ட் பிளாக்கிங்ன்னு சொல்லுவது. அச்சு அடிப்போம். இப்போது அந்த அந்த பேட்டர்ன் இல்லாம போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் கோல்ட் பிளாக்கிங் செய்வதில்லை. காரணம் அது விலையும் கூட, அதில் உள்ள ஆர்வமும் குறைந்து விட்டது. அப்போது அச்சுத் தொழிலில் உள்ள தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு வேறு விதங்களில் பாக்ஸ் கட் பண்றது அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக உதவுகிறது. இப்பொழுதெல்லாம் லேட்டஸ்ட் மெஷின்ஸ் வந்துவிட்டது. கொடுத்த அடுத்த நிமிடத்திலே நாங்கள் விருப்பமான முறையில் அடித்து பைண்ட் பண்ணி எல்லாம் செய்யக்கூடிய முறையில் வசதிகள் உண்டு. அப்போது எங்களுக்கு இது மிக இலகுவாகவும், மிக சுவாரஸ்யமாகவும் கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு முதலே அதை கொடுக்கக்கூடியதாக உள்ளது. அப்போது வாடிக்கையாளர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த அச்சகத் துறையிலே உண்மையாகவே ஒரு தொழிலை செய்யும்போது அதுக்கு அனுபவம், திறமை, அத்தோடு மன ஈடுபாடு முக்கியமாக தேவை. நீங்கள் இந்த அச்சுத் தொழிலில் இருக்கும்போது சந்தித்த சுவாரஸ்யமான விடயம் என்று எதை கருதுகிறீர்கள்? சுவாரஸ்யமான விடயம் என்றால், நான் அ அச்சுத் தொழில் மட்டுமல்ல, நான் ஒரு தமிழ் பாடசாலையில் ஆசிரியராகவும் இருக்கின்றேன். கவிஞனாக இருக்கின்றேன். அ அப்போ இந்த ஆசிரியரா இருக்கும் பொழுதும், நான் சைவத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவன். அப்போ இங்கே உள்ள ஆலயங்களுக்கு எனக்கு இந்த அரிச்சுவடிகள், தேவார புத்தகங்கள் அ கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம். கடந்த 40 வருடங்களாக நான் இலவசமாக அ புத்தகங்கள் அடித்து சிவபுராணம் மற்ற சைவ புத்தகங்கள் அடித்து இங்குள்ள எல்லா ஆலயங்களுக்கும் இலவசமாக கொடுப்பதுண்டு. நவராத்திரி பாடல் புத்தகங்கள் அப்படி நிறைய புத்தகங்கள். அங்க அரிச்சுவடி அடித்த முடிந்தவுடன் உடனே கோயிலிருந்து அடிப்பார்கள். அரிச்சுவடி முடிஞ்சது குணம்தான். அது மட்டுமில்ல அந்த நாள் நான் அ திருமணமாக முதல் எல்லா கோயிலுக்கும் நானே கொண்டு போய் கொடுப்பேன். அப்ப அவர்கள் அதை ஒரு உரிமையாக இப்பொழுது என்னை தங்கட பிரண்டர்ஸ் நான் கேட்ட உணவுடன் தரணும் என்ற ஒரு உரிமையை அந்த ஆலயத்தினரிடம் வைத்துள்ளார்கள். அப்போது இப்பவும் எனக்கு 40 வருடம் கடந்தா பின்னும், "பாலரவி இது முடிந்து விட்டது கொண்டு வா" என்று உரிமையாக அந்த குருக்கள்மார் கேட்கிற இது எனக்கு அது ஒரு தொண்டாக, சந்தோஷமான ஒரு தொண்டாக செய்து வருகிறேன். இங்கு மட்டுமல்லாமல் தாயகத்திலும் எனக்கு நான் ஒரு அச்சகம் ஒன்று நிறுவியுள்ளேன். அங்குள்ள அச்சகத்துக்கு இருந்தும் நான் அங்க தாயகத்தில் உள்ள 9 மாகாணங்களுக்கும் உள்ள அ கோயில்களுக்கும், பாடசாலைகளுக்கும் இந்த தேவார புத்தகங்கள் அடித்து, இந்த பஸ்களில் கொடுக்கக்கூடிய முறையில் அவற்றையும் இலவசமாக கொடுப்பதற்கான ஒழுங்குகள் இப்ப கடந்த 3 வருடங்களா செய்து வருகிறேன். அதுவும் அங்குள்ளவர்களுக்கு இலவசமாக புத்தகம் எவரும் கொடுப்பதில்லை. முற்காலத்தில் மில்க் ஒயிட் அதிபர் கொடுத்து வந்த யாழ்ப்பாணத்தில், அதன் பின்னர் எவரும் இலவசமாக கொடுப்பதில்லை. அப்ப அவர்களுக்கு அந்த இலவசமாக புத்தகம் கொடுப்பது என்பது மிகவும் சந்தோஷமான விடயம். அவர்கள் அதை பெருமையாக எண்ணுகிறார்கள். எனக்கும் அதில் மன திருப்தி. இங்கும் நான் இலவசமாக அரிச்சுவடி மட்டைகள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து காட்டுகிறேன். இப்படி இப்படி அரிச்சுவடிகள் அடித்து அ பிள்ளைகளுக்காக எல்லா பாடசாலைக்கும் கொடுப்பதற்காக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆ. அப்ப இவற்றை அடித்து எல்லா பாடசாலைக்கும் இலவசமாக கொடுத்து வருகிறேன். அது எனக்கு ஒரு பூரண மன திருப்தியை தருகின்றது. 38 வருடங்கள் அச்சுத்துறையில் இருப்பது என்றது மிகச் சாதாரணமான விடயம் அல்ல. அ இதில் நிலைத்து நிற்க உங்களுக்கு முக்கியமாக காரணம் என்று நீங்க எதை கருதுகிறீர்கள்? நான் நினைக்கிறேன் எனது தமிழ் ஆளுமை. நான் தமிழில் பட்டம் பெற்றுள்ளேன். இப்போ எம்.ஏ 2வது வருடம் கற்றுக் கொண்டிருக்கின்றேன். கவிதைத் துறையிலும் மிக நிறைந்த 6 புத்தகங்கள் நான் கவிதை புத்தகங்கள் வெளியிட்டுள்ளேன். அ அதாவது அச்சுத்துறையில் முக்கியமானது ப்ரூஃப் ரீடிங். அந்த ப்ரூஃப் ரீடிங் எனக்கு இயல்பாகவே எக்ஸ்ரே கண்கள் என்று சொல்வார்கள். எங்கு பிழை இருந்தாலும் நடந்து போகும்போதே நான் பிழைய பிடித்திருவேன். அப்ப அது எனக்கு பெரும்பாலானவர்கள் இங்கு வருவது அவர்களது நினைவு மலர்கள் அடிக்கிறதுக்கு, ஆண்டு விழா மலர் அடிப்பதற்கு, பாடசாலைகளின் விழா புத்தகங்கள் அடிப்பதற்கு. அப்ப ஆங்கிலமும் தமிழும் எனக்கு ஓரளவுக்கு ப்ரூஃப் ரீடிங் தெரியும் எனக்கு. எங்கே பிழை விடுறாங்களோ அதை திருத்தி வாழ்த்து மடல்கள் அடிப்பதற்கு வருவார்கள். அப்ப எங்கு பிழைகள் வருகிறதோ அது உடனுக்குடைய திருத்துற ஆற்றல் உண்டு. அப்ப வருபவர்கள் என்ற பாதி வேலை குறைந்துவிடும். என்று அவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தமிழ் பெரும்பாலும் தெரியாது. அவர்கள் பேசுவார்கள்.
எழுத்து துறையில் அவருக்கு ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லையில பள்ளிக்கூடத்திலே அவருக்கு தமிழில் ஆர்வம் இருக்காதுன்னு நினைக்கின்றேன். அப்போது நான் அதை சிறப்பாக செய்யும் பொழுது, ஒரு நினைவு மலரை சிறப்பாக ஒரு பிழையுமில்லாம் அடித்துக் கொடுக்கும் பொழுது, ஒரு தேவார புத்தகத்தை ஒரு பிழையுமில்லாம் அடித்துக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் அதில் திருப்தி காண்கிறார்கள். மற்றவர்களும் அதை பார்த்துவிட்டு, இந்த புத்தகத்தில் ஒரு பிழையும் காணவில்லை என்று சொல்லும் பொழுது, அது எனக்கு ஒரு ஆன்மீக நம்பிக்கையை கொடுக்கின்றது. பெரிய புத்தகங்கள் அடிக்கும் பொழுதும் எனக்கு எழுத்துப் பிழைகள் பார்ப்பது மிக இலவு. அது மட்டுமில்ல, நான் எனக்கென்று ஒரு படிமுறை வைத்துள்ளேன். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ரீடிங், செகண்ட் ப்ரூஃப் ரீடிங், தேர்ட் ப்ரூஃப் ரீடிங் அப்போது 3 நிலைகளை தாண்டித்தான் ஒரு பிழை வர வேண்டும். அப்போ நான் 1வது, 2வது ப்ரூஃப் ரீடிங்கிலே பெரும்பாலான திருத்தங்கள் செய்து விடுவேன். 3வது, 6 அமர இருந்து அந்த திருத்தங்களை செய்வது. இனி ஒரு பிழையும் வரக்கூடாது என்பதில் நான் 100க்கு 100% மிக கவனமாக இருக்கின்றேன். ஏனென்றால் புத்தகத்தில் வருவதை அது சரி என்று நம்புவார்கள் மக்கள். ஒரு தேவாரத்தில் உள்ள ஒரு புத்தகத்தில் ஒரு தேவாரம் இருக்கின்றால், அது பிழையாக அடித்தால் அது எங்களுக்கு பாவம். ஆனபடியால் எண்ணத்தை அடித்தாலும் அதில் பிழையில்லாம எடுக்கணும் என்ற கொள்கை உடையவன். அது ஆனபடியால் அது எனக்கு இயல்பாக அந்த அந்த தன்மை இருப்பபடியால் நேர்த்திக்கக்கூடிய உள்ளது. மற்றது நான் எல்லோருடையும் சிரித்து சந்தோஷமாக பழகுவதால் எதிரிகள் இல்லை என்று சொல்லலாம். கோவிச்சு கொண்டு போறவர்கள் இல்லை. கோவமா வருபவர்களும் இங்க வந்தவுடன் கூல் ஆகிவிடுவார்கள். ஸோ எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நேரம் போச்சோ இல்ல அது எதுவும் பிழைகள் என்று வாரவர்கள் கூட போகும்பொழுது, அட இங்க போனோடியா எனக்கு இப்ப கொஞ்சம் சுகமா இருக்கண்டு போவார்கள். அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்லுவேன். பிரித்தானியாவில் தமிழ் அச்சுத்துறையில் நீங்கள் பணியாற்றுவது என்பது மிகச்சிறந்த விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படி இருக்கையில், எ நீங்கள் அனுபவம் நிறைந்த ஒருவர். இன்று வரும் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விதமான அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? இங்கு பல பல பிரச்சனையுடன் எல்லோரும் இருக்கிறார்கள். தமிழ் அ பள்ளியில் உள்ள மாணவர்கள் இப்ப அச்சுத்துறை எடுத்தேனாயின், அது அவர்களுக்கு சற்று கஷ்டமாக இருக்கும். அவர்கள் டிஜிட்டல் முறைக்கு செல்வதுதான் நல்லது. அ தமிழில் செய்வது அடுத்த கஷ்டம். எங்களுக்கு பின் அ பேசுவார்கள், கதைப்பார்கள். ஆனால் எழுத்துப்பிழை திருத்தும் அளவுக்கு இளைய தலைமுறையினர், நான் ஒரு தமிழ் ஆசான், 40 தான் படிப்பிக்கின்றேன். எழுத்துத்துறையில் பிழை இல்லாமல் ஒரு எழுத்தை எழுதுவது என்பது இப்போதைக்கு எனக்கு எதிர்வு கூற முடியாத நிலையில் உள்ளது. ஏனென்றால், அதுக்காக அவரும் பயிற்றப்படவில்லை. இப்போ நடனத்தை பார்த்தீங்கன்னா, நடனத்துக்கென்று ஆசிரியர்கள் பயிற்றுகிறார்கள், பாடல்களுக்கு பயிற்றுகிறார்கள். ஆனால் தமிழில் எழுத்துப்பிழை இல்லாமல் ஒரு புத்தகத்தை ப்ரூஃப் ரீடிங் செய்யக்கூடிய எந்த ஒரு படிப்பித்தல் தன்மையும் இங்கே இல்லை. ஆங்கிலத்தை சாராமா செய்வார்கள். ஆங்கிலத்தில் கூட அவர்களால் பேசும் அளவுக்கு அவரது இலக்கணம், இலங்கையில் பிறந்து வளர்ந்து ஆங்கிலம் படித்தவருடைய இலக்கணம் இங்கு உள்ள, அதாவது இங்கு பேசுவது பேச்சு ஆங்கிலம். அவருக்கு அந்த கிராமட்டிக்கலாக ஒன்று எழுதுவது மிக குறைவு. சில 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 பேர் செய்யக்கூடும். பெரும்பாலான நான் பார்த்த பிள்ளைகள் கூட கிராமட்டிக்கலாக எழுதுவதற்கான கஷ்டப்படுகிறார்கள். ஆனபடியே அந்த துறையை உதாரணமாக சட்டத்துறையில் படிக்கும் மாணவர்கள் அந்த துறையை தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆங்கிலத்துக்கென்று படிக்கும் மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். சாதாரணமாக விஞ்ஞானம் மற்றும் படிக்கும்போது அவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறுவது மிக குறைவு. பாஸ் பண்ணால் போதும் என்று நினைத்திருக்கிறார்கள். அப்போது அவர் ஆங்கிலத்தை சேர்த்து வர வேண்டுமாயின் அவர் அதில் காலூன்றி செய்ய வேண்டும். தமிழில் எதிர்காலத்தில் ஒரு அச்சுத்துறையை வளர்க்க வேண்டுமாயின் தமிழில் ப்ரூஃப் ரீடிங், எப்படி தமிழ் எழுதுறது, அதை பற்றி படிக்க வேண்டும். வழக்கமாக இங்கு 12ஆம் வகுப்பு மட்டும் தமிழ் படிப்பிக்கிறார்கள். அந்த அந்த அறிவைக் கொண்டு புத்தகங்களை திருத்துவது சாத்தியப்படாது. ஏனென்றால் நாங்கள் எழுதுவது வேறு, பள்ளிக்கூடம் படிப்பு தமிழ் வேறு. ஆனபடியால் அவர்கள் அந்த துறையில் பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற்றால் என்னிடம் நிறைய பேர் இங்கு படி பேர்க் ஃபோ இனத்துக்குன்னு சொல்வார்கள். பயிற்சியை பாடசாலைகளில் அனுப்புவார்கள். வேலையை பழகுவதற்கு 2 கிழமை வந்து பழகிட்டு போவார்கள். வேற வேற நாட்டவர்கள். அப்ப அவர்களுக்கான பயிற்சி கொடுக்கப்படும். எப்படி எப்படி டைப் பண்றோம், எப்படி பிரிண்ட் பண்றோம், அதுகளை கொடுக்கப்படும். ஆனா தமிழில் ஆர்வமாக கொடுப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இங்கு மிக குறைவு. அப்படி வந்தால் எனக்கு நிச்சயமாக நான் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன். பால்ரவி அண்ணா, 38 வருடங்களாக இந்த அச்சுத்துறையில் இருப்பது என்பது உண்மையாகவே அ சந்தோஷப்படத்தக்க விஷயம். அ அப்படி இந்த 38 வருடங்களை கடந்து வந்த பிறகு, நீங்கள் எதிர்காலத்தில் இந்த அச்சுத்தொழிலை என்ன விதமாக கண்ணோக்குகிறீர்கள்? ஆ எனக்கு 3 பெண் பிள்ளைகள். அவர்கள் 3 பேரும் என்ன அளவுக்கு அந்த அச்சு இதை இயக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நான் ஒரு முறை சுயநமுற்று வைத்தியசாலையில் இருந்தபொழுது மிகச் சிறப்பாக அவர்கள் அந்த அச்சகத்தை இயக்கினார்கள் என்று வாடிக்கையாளர்கள் கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கு இது விருப்பமான துறை அல்ல. இனி எனது மருமகன்மார் வந்து இதை தொடங்குவார்களோ, 3ம் பெண்கள், மருமகன் வந்து துவங்குவார்களோ எனத் தெரியாது. அல்லது என்னோட வேலை செய்கிற
எனது ஸ்டாஃப் அவர் தொடர்ந்து இது என்னுடன் சேர்ந்து இயங்கி நான் ஓய்வு பெற்ற பின்னர் அவர் இயங்குவார் என்றால், சிறப்பாக எனது ஒத்துழைப்பு அவருக்கு கிடைக்கும். எதிர்காலம் பற்றி கூற முடியாது. இப்போதைக்கு கூற முடியாது என்றால், அ வ அதுக்கான வாரிசுவை நான் உருவாக்கவில்லை என்று கூறுவேன். ஆமாம். இவ்வளவு நேரமும் உங்களுடைய சேவை தொடர்பாக விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. மீண்டும் இந்த சேவை 38 வருடங்கள் அல்ல, அதைத் தொடர்ந்து அ அதிகரித்து செல்ல வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும், கடவுள் ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு, இன்றைய நேர்காணலை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான முறையில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். என்னால் முடிந்த அளவில் பதிலளித்தேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.